சக வைத்திய நிபுணர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களே, இன்றைய விழாவிற்கு ஆசியுரை வழங்கிய எனது மதிப்பிற்குரிய பேராசன் பௌதியவல் பேராசன் உயர் திரு சோதலிங்கம் ஆசிரியர் ஐயா அவர்களே, அவர்தம் பாரியார் அவர்களே, இன்றைய விழாவிலே நூல்வெளியீட்டு உரையை நிகழ்த்திய எனது மதிப்பிற்குரிய பேராசன் உயர் திரு டாக்டர் சிவசிவம் ஐயா அவர்களே, இன்றைய விழாவினுடைய முதற் பிரதியை பெற்ற எனது மதிப்புக்குரிய பௌதியவியல் ஆசிரியர் உயர் திரு குமரன் ஆசிரியர் அவர்களே, மற்றும் இன்றைய விழாவிலே மதிப்பீட்டுரையை வழங்கிய மதிப்பிற்குரிய உயர் திரு ஜெயக்குமார் ஐயா அவர்களே, மற்றும் இன்றைய விழாவிற்கு வருகின்றிருக்கின்ற மருத்துவ ஆதார வைத்தியசாலையுடைய வைத்திய நிபுணர்களே, எனது சக வைத்திய நிபுணர்களே, நண்பர்களே மற்றும் வைத்தியர்களே, தாதிய பரிபாலகி, தாதிய உத்தியோகத்தர்களே மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களே மற்றும் கருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையுடைய நகரவிதா அவர்களே மற்றும் வலய கல்வி படிப்பாளர், பிரதேச செயலாளர் மற்றும் அலுவலர்களே, வங்கி முகாமையாளர்களே, உள்ளக வைத்திய பயிற்சி வைத்தியர்களே மற்றும் காப்புறுதி நிறுவனத்தைச் சேர்ந்த முகாமையாளர்களே, அலுவலர்களே, தபால் நிலைய அலுவலர்களே, கருத்துறை ஆதார வைத்தியசாலையுடைய நிலம்புரி சங்க உறுப்பினர்களே, பொதுமக்களே மற்றும் எனது ஊரவர்களே, உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய சிரம் தாழ்த்தி இனிய மாலை வந்தனைகளை தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எனது மருத்துவம், சமூகம் மற்றும் ஆன்மீக துறை அடிப்படையிலே இன்றைய தினம் இன்றைய 4வது புத்தகத்தை வெளியிட்டு உங்களுடைய கைகாலை வெளியிட்டு உங்களுக்கு சமர்ப்பிப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்கு எனக்கு உறுதுணை புரிந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இந்த ஏற்புரையிலே உங்களாலே கூறப்பட்ட கருத்துக்களை நான் மிகவும் சிறந்தாழ்த்தி அன்பாக ஏற்றுக்கொள்கின்றேன். வாழ்த்துறை, நூல் வெளியீட்டுரை, மதிப்பீட்டுரை மற்றும் தலைமை உரை ஆகியவற்றிலே கூறப்பட்ட கருத்துக்களை நான் மிகவும் மனதார ஏற்று மிகவும் நன்றி கடனுடன் அவற்றை ஏற்றுக்கொள்கின்றேன். இன்றைய தினம் இன்றைய மாரடைப்பு நோய் நூல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் எனது ஆய்வுத்துறைக்கு முக்கிய பங்காற்றிய இன்று மறைந்த பேராசிரியர் வடமராட்சியைச் சேர்ந்த பேராசிரியர் பாலகுமார் சார் அவர்களை நான் மனதார நினைந்து அவளை பெற்றுக் கொள்கின்றேன். ஏனென்றால் அவர் மாரடைப்பு காரணமாகத்தான் அவர் பயோகெமிஸ்ட்ரி உயிர் ரசாயனத்துறையிலே சிறந்த பேராசிரியராகவும் எனது அடிப்படை ஆராய்ச்சியிலே கிளைசிமிக் இண்டெக்ஸிலே ஒரு மேற்பாளராகவும் இருந்த அவர் தன் உணவு கட்டுப்பாட்டிலே மிகவும் கவனமாக இருப்பார். ஆயினும் எதிர்பாராதமாக ஒரு சமூக கோயில் கூட்டத்திலே அவர் ஸ்ட்ரெஸ் ஆகின காரணத்தினால் மாரடைப்பு ஏற்பட்டு நம்மை விட்டு பிரித்துவிட்டார். அவரை இந்நேரத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். மற்றும் அதே நேரத்தில் எனது சிகிச்சை பெற்ற கனடாவைச் சேர்ந்த எனது தாய் மாதிரி கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக என்னிடம் சிகிச்சை பெற்ற திருமதி சிவயோகா ராஜ யோகராணி அவருடைய அம்மாவையும் மாரடைப்பினால் வந்தவர் அவரையும் சந்தர்ப்பத்திலே நீங்கள் கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் அவருடைய மகன் பிரசாத், அவருடைய மகனுக்கு அவருக்கு 4 பிள்ளைகள், 4 பேரும் வெளிநாட்டில். இங்கே வந்த இடத்திலே அவருக்கு நோய்வாய்ப்பட்டு ஏதோ விதமாக என்னிடத்திலே சிகிச்சை பெற்று அவர் ஒரு முறையும் ஒரு மாதத்துக்கு 2 முறை பெறுவார் சிகிச்சைக்கு. என்று சொன்னால் அவருடைய மகன் பிரசாத் அவருக்கு டிசேபிள்டான பிள்ளை. அவர் கண்ணாவில் முதியோர் சிறுவர்களிடத்தில் இருக்கின்றார். ஆனால் அந்த மகன் இறந்தா பின்பாடும் அவருக்கு தெரியாத மகன் வந்து தன்னுடைய மகன் மாதிரி தான் நான் என்று சொல்லி
அவர் என்னிடம் 1 வருட காலமாக சிகிச்சை பெற்றவர். அவரும் மாரடைப்பு நோயாலே பிறந்தவர். அந்த அம்மாவை இந்நேரத்திலே நான் நினைவு கொண்டு கொள்கின்றேன். அவர் வந்த பிற்பாடு தான் எனக்கு தெரியும். நான் யோசிக்கிறேன்னா ஏன் அடிக்கடி என்ன பார்க்க பாருவான்னு சொல்லியிருந்தேன். நோய் இருக்காது, சும்மா வந்து பார்த்துட்டு போவோம். அப்புறம் இறந்த அப்புறம் அவர்களுடைய உறவினர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பேரிலே ஒரு மகன் அங்கே இருக்கிறேன், என்ன மாதிரி தானே, அதனால தான் வந்து பார்க்கணும். அதுக்கு பிறகு எனக்கு தெரியும். ஆனால் அந்த டைம் உயிரோட இல்லை. அதுவும் எனக்கு ஒரு மிகவும் இந்த மாரடைப்பு சம்பந்தப்பட்ட நூல் வெளியீட்டிலே அவர்களை கனடாவை போறவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நினைவு கொள்கின்றேன். அத்துடன் எனது சக வைத்திய ஆசிரியர் மற்றும் வைத்திய நிபுணர் டாக்டர் சுதர்சன் சார் அவர்களையும் மற்றும் எனது சிரேஷ்ட வைத்திய நிபுணர் டாக்டர் ரகுபதி சார் அவர்களையும் இச்சந்தர்ப்பத்தில் நினைவு கொள்கின்றேன். அவர்கள் மாரடைப்பினால் தான் இறந்தார்கள். இந்த நூல் வெளியீட்டினாலே அவர்களை நினைந்து கொள்கின்றேன். மற்றும் உங்களாலே அளிக்கப்பட்ட கௌரவங்களையும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றேன். மற்றும் இன்றைய விழாவிற்கு வருகிறது, எனது அழைப்பு ஏற்றி வருகிறது இன்றைய நூல் வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்துறையை வழங்கிய மதிப்புக்குரிய சோதலிங்கம் சார் அவர்களையும் அவர்களுக்கு நான் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் A-level படிக்கின்ற காலத்திலே நான் கிரேட் 6 இருந்து கிரேட் 11 வரைக்கும் குறிப்பிட்ட மாதிரி மிகவும் சிறந்த மாணவனாக திகழ்ந்தேன். ஆனால் கிரேட் 12, 13 கால பகுதியிலே பிசிக்ஸ் என்ற பாடம் எனக்கு சரியான பாவக்காய் போன்றது. உயிரியல் துறை குணசீலன் சார், தம்பராயர் சார் அது எனக்கு இயல்பாகவே பாடமாக்க தன்மை கூட. ஆனால் கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மத்தி வந்தேன். சின்ன வயசுலேருந்து நான் அப்பா சொல்லுவேன். இருந்தபடியும் கூட நான் A-level பயாலஜி நான் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி பிசிக்ஸ் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறது குறையும். ஆனால் அந்த காலத்திலே சோதரிகள் சார், குமரன் சார் உடைய வழிகாட்டுதல் தான் அட்லீஸ்ட் நான் இந்த மருத்துவராக வழிவந்தேன். ஏன்னு சொன்னால் எனது பாடசாலையிலே கிரேட் 6 கிரேட் 11 வரைக்கும் நான் பெருமைக்காக சொல்லவில்லை, தொடர்ச்சியாக நான் யாழ்ப்பாணம் இருந்து கொண்டே 1ஆம் பிள்ளையாக தான் வருவேன். ஆனால் கிரேட் 12, கிரேட் 13 நான் பின்தள்ளப்பட்டேன். பிகாஸ் என்னன்னு சொன்னால் இந்த பகுதிகள் பாடத்தால் பயாலஜி பாடத்தில் எனக்கு 92 மார்க்ஸ் வரும். கெமிஸ்ட்ரி யூஸ்வலாக பயாலஜி ஆக்களுக்கு கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸையும் கஷ்டம் தான். ஃபிசிக்ஸெல்லாம் சுத்த சூன்யம்னு சொல்லுவாங்க. அது எனக்கு பொருத்தமாக தான் இருந்தது. அந்த காலகட்டத்திலே எனக்கு சரியான கஷ்டமாக இருந்தது. A-level படிக்க பயாலஜி நல்ல மார்க்ஸ் வரும், ஆனால் ஃபிசிக்ஸ் வந்து சில டவுனாக வரும், கெமிஸ்ட்ரி வீக்காக. ஆனால் பகுதிகள் துறை வந்து இருந்த பொழுதில் இவர்களுடைய வழிகாட்டுதலை தான் நான் இந்த பயாலஜியில் எடுத்தாலும் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் இவர்களுடைய வழிகாட்டுதலை தான் நான் மிகவும் சிறப்பாக இந்த A-level உலகத்திலே படித்து யூனிவர்சிட்டி என்ன பண்ணேன். ஆனால் எனக்கு மறுதலையாக அண்ணா வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கூடி, பட் ஃபிசிக்ஸ் அப்ளைட் மேக்ஸில் சரியான கட்டிக்காரன். ஆனால் கெமிஸ்ட்ரி வந்து செய்ய மாட்டேன். ஆனால் சார் சொன்ன மாதிரி அப்பா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அண்ணா எப்படி படிக்கிறான்னு சார் சொல்ல 4 எடுக்கிறேன். ஆனால் அந்த காலத்திலே வீட்டிலே அம்மா அப்பா கவலைப்படுகினா கெமிஸ்ட்ரி இவர் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து 4 எடுத்தார். என்னால் அந்த இடத்துல எனக்கு முன்பு எடுக்க முடியவில்லை. பட் இப்போவும் கூட சில பகுதிகள் பாடத்தை நினைச்சு பார்த்தா நித்திரையில கூட கனவுமாக இருக்குது. கஷ்டமான பாடம். எனக்கு பொதுவாக பயாலஜிக்காரே கஷ்டம்னு சொல்கிறாங்க. அந்த வகையிலே பிசிக்ஸை வந்து நான் ஓரளவுக்காவது பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வகையிலே எனக்கு உதவியிருந்த 2 ஆசான்கள், ஒன்று சோதலிங்கர் சார் அவர்கள், மற்றது குமரன் சார் அவர்கள். அவர்களுக்கு இன்றைய சந்தர்ப்பத்திலே அவர்கள் எப்பொழுதும் நான் நினைவில் இருக்கப்படுவேன். என்னென்னு சொன்னால் சம்டைம்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் அந்த நான் யூனிவர்சிட்டி என்டர் பண்ணால் இன்னொரு பயம் ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து எனக்கு இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய உதவினால் தான் இந்த நிலைக்கு வந்ததுக்கு மிகவும் உறுதுணையாக அமைந்தது. அது என்னுடைய அது வந்து நான் பயாலஜி செய்வேன், பாடமாக்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்ய, எழுத்தாக்க பேச்சாற்றல் இட்ஸ் ஓகே. பட் இந்த சிந்திக்கின்ற கணிதவியல் சம்பந்தப்பட்ட இடையிலே எனக்கு அவ்வளவு பெருசாக இருப்பதில்லை. அடுத்து எனது மருத்துவத்துறையிலே மிக முக்கியமாக MBBS முடித்து MD படிப்பதற்கு அடித்தளமாக எனக்கு மட்டுமல்ல இன்றைய மருத்துவர்களுக்கு ஆசானாக மிகவும் வாழைப்படத்தில் ஊசி ஏற்றுகள் மிகவும் இலகுவாக MD Part 1 Part 2 எப்படி அந்த கொஸ்டின்ஸ் பேப்பரை அணுக வேண்டும் என்ற வழிகாட்டுதலை எல்லோருக்கும் திறமையாக சொல்லித் தந்தவர் மதிப்புக்குரிய சிவன்சன் ஐயா அவர்கள். அவரையும் இந்நேரத்திலே மிகவும் நன்றிக்கடனுடன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது
அவருடைய பொது மருத்துவம், அவருடைய வே ஆஃப் டாக்கிங் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போவும் கூட அடுத்து இன்னொரு எனக்கு ஒரு வீக்கான பாயிண்ட் சொன்னால், சில நேரங்கள் வேலை செய்கின்ற பொழுது, கோபங்கள் வருகின்ற பொழுது அதை ஹேண்டில் பண்ண சரியான கஷ்டம். ஆனால் ஸ்வன்சன்ஸுடைய வே ஆஃப் டாக்கிங், மருத்துவத்துறை, மருத்துவ பட்டப்பின் படிப்புக்கான அடித்தளம் போன்றவற்றை விட்டுத் தந்தவர் ஸ்வன்சன் என்னுடைய வழிகாட்டுதல். அது மட்டுமல்ல, அதனுடைய யூடியூப்ல வரையும் பார்த்தாலும் தெரியும், சாருடைய வே ஆஃப் டாக்கிங், ஹவு டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் உதாரணமாக பொதுவாக எல்லோரும் கோபம் பெறுகின்ற பொழுது நாங்கள் திடீரென்ற வார்த்தைகளை விட்டு விடுவோம். ஆனால் ஸ்வன்சன் சார் அவர்கள் கோபம் பெறுகின்ற பொழுது அவங்க கூட அன்பாக கலைப்பார். அந்த விஷயத்தை நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் காலப்பகுதியிலே எல்லா வைத்தியர்களையும் கற்றுக்கொண்டாலும் கூட அந்த தன்மையை அவரிடம் தான் கற்றுக்கொண்டேன். ஆனாலும் அதை இன்றைய காலத்திலே கடைப்பிடிவது சரியான கஷ்டமாக தான் இருக்கிறது. ப்ராக்டிக்கலாக சரியான கஷ்டம். ஆனால் சார் அதை மிகவும் அற்புதமாக சொல்லினாலும் சொல்றது ஈஸி, பட் செயலில் காட்டுவது சரியான கஷ்டம். ஆனால் அதை அந்த காலம் தொடக்கம் 2006ஆம் ஆண்டு நான் மருத்துவ பயிற்சியில் போதும் வைத்தது 2 காலம் தொடக்கம் இன்று வரையும் அவரிடத்திலே காண்ட மிக உன்னதமான பண்பு அது. அதுதான் அடிக்கடி நான் ஓட்டோன்லையும் கூட சொல்றேன். ஓட்டோன்லையும் கூட ஹெச்ஓஸ், எஸ்ஹெச்ஓஸ், ஆர்ஹெச்ஓஸ் கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் பிரச்சனை வாராது. ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்வன்சன் சாரை போல நீங்கள் டைம் ஹேண்டில் பண்ண வேண்டும். ஈவன் எங்களுடைய ஆர்ஹெச்ஓஸ் சில பேர் கூட அவர்கள் அந்த தன்மையை கொண்டிருக்கின்றார்கள். அந்த தன்மையை நான் கற்றுக்கொண்டது ஸ்வன்சன் சாரிலிருந்து தான். என்னுடைய மருத்துவ பட்டப்பின் டிபார்ட்மெண்ட் பார்ட்டோருக்கு என்ன பண்ண விஷயங்கள், எக்ஸாம் செய்த விஷயங்கள், எவ்வாறு நாங்கள் மருத்துவத்துறையிலே பேப்பருக்கு ஆன்சர் பண்ணுற விஷயம் தொடர்பான கம்யூனிகேஷன் ஸ்கில் வெரி இம்பார்ட்டன்ட். அது சாரிடம் தான் கற்றுக்கொண்டது. இதுவரைக்கும் எவராது நீங்கள் பார்த்துங்க சார் மிகவும் மக்கள் அறியப்பட்டவர். அவருடைய யூடியூப்பிலே கிடைக்கின்ற விதம், கம்யூனிகேஷன் போன்றவை எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. அது நான் நினைக்கின்றேன் அவரால் மட்டும்தான் அந்த வகையிலே கோபம் பெறுகின்ற பொழுது, மிக குறிப்பாக கோபம் பெறுகின்ற பொழுது எவ்விதமான கோபம் இல்லாமல் அந்த டைம் தான் கூடுதலாக அன்பாக காட்சிக் கொள்வார். அது மிக முக்கியமான விஷயம். அந்த வகையிலே என்னுடைய வாழ்க்கைக்கு அடித்தளம் விட்டவர், என்னுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டி என்ற ரீதியில் அவரை நான் மிகவும் நம்பிக்கையுடன் இந்த விழாவில் அழைத்து சிறப்பிப்பது, விழாவுக்கு இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி வைத்து அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக மதிப்பீட்டுடைய 2வது விடயமாக எனது அழைப்பை ஏற்று மிகவும் திறமான முறையிலே எனது நூலை பற்றி மதிப்பீட்டை நிகழ்த்திய மதிப்புக்குரிய உயர் திரு ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இந்த விழாவினை 4வது முறையாக தலைமையேற்று நடத்திய எனது சக வைத்திய நிபுணர் டாக்டர் சத்தியமூர்த்தி சார் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் எனது அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு வருகின்ற வலய கல்வி பணிப்பாளர் மற்றும் பிரதேச செயலக அலுவலர்கள், நகர பிதாவர்கள், வைத்தியசாலை நலன்படிச்சாங்க உறுப்பினர்கள் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மேலும் எனது நூலினை வலுப்பாட்டு உதவிய எதிர்வி சிங்கம் ஐயா அவர்களுக்கு, என்னோடு தோளோடு தோழன்று உழைத்த ஹைலக்ஷன் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய தற்போது வைத்தியமானி பட்டத்தை முடித்து உலக வைத்தியக்காக காத்திருக்கின்ற ஹைலக்ஷன் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்து, இந்த விழாவை ஒழுங்கமைப்பதற்கு சகல வழிகளில் முன்கொண்டு உழைத்த எனது சக வைத்திய எஸ்ஹெச்ஓஸ், சிரேஷ்ட வைத்தியர்கள், ஆர்ஹெச்ஓஸ், உலக பயிற்சிகளை செய்த விமனம் பயிற்சிகளை மேற்கொண்ட வைத்தியர்கள் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இன்றைய விழாவிற்கு வருகின்ற அனைத்து பொதுமக்கள், உயர்கல்விமான்கள், வங்கி ஊழியர்கள், பிரதேச ஊழியர்கள் மற்றும் தபால் நிலைய ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமல்லாது ஒவ்வொரு முறையும் நான் அழைக்கின்ற பொழுது எனது ஆசான் குணசீலன் சார் அவர்கள் கூட ஒவ்வொரு முறையும் இந்த புத்தக வெளியீட்டுக்கு தனது நேரத்தையும் கருத்தில் கொண்டு தனது டியூஷன் கிளாஸ், பிரதானமாக ஞாயிற்றுக்கிழமையில் பிள்ளைகளுக்கு டியூஷன் கொடுக்கிறது, டியூஷன் கிளாஸ் இருக்கு. அதையும் தவிர்த்து ஒவ்வொரு முறையும் 4 முறைகள் எனது புத்தக வெளியீட்டுக்கு கைது சிறப்பித்த ஆசான், உயிரியல் ஆசான். மிகவும் பிடித்தமான பாடம் உயிரியல் துறை. அந்த துறையிலே நாட்டம் வருவதற்கு வித்திட்ட உயிரியல் துறை ஆசான் குணசீலன் சார், தம்பராயா சார், டாக்டர் அரசரட்னம் ஆசிரியர் 3 பேரையும் இந்த சந்தர்ப்பத்தில் கொண்டு குணசீலன் சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த விழாவினை ஒவ்வொரு முறையும் மிக சிறப்பான முறையிலே நடத்திய ஜெயந்தன் மாஸ்டர் அவர்களுக்கும், மற்றும்
தாதிய பரிபாலகி, தாதிய உத்தியோகத்தர்கள், எமது விடுதி சாதிய சகோதரிகள் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரிகள் அவர்களுக்கும் எனது தந்தையார் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூர்ந்து எனது தாயாரையும் நன்றிகளை தெரிவித்து எனது மனைவி மற்றும் மகளையும் நினைவு கொண்டு இந்த விழாவிலே இந்த மண்டபத்தை ஒவ்வொரு முறையும் தானாக உணர்ந்து நமக்கு இலவசமாக தந்து வருகின்ற சூரிய மகான் உரிமையாளர்களுக்கும் அவருடைய அலுவலருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை ஒழுங்கமைத்த டெக்ரோஸ் அவர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இறுதியாக இன்றைய நூலிலேயானது வெளியீடானது எனது மகளுடைய பிறந்த நாளிலே மங்குனி 6ஆம் தேதி என் மகளுடைய பிறந்த நாளிலே செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். ஆயினும் தற்போதைய பெட்ரோல் பிரச்சனை காரணமாக அந்த நிகழ்வை இன்று இப்போட்டேன். அவருடைய மகளுடைய நினைவாகத்தான் இந்த நூலை நான் வெளியிட்டிருக்கின்றேன். கடந்த 3 முறையும் எனக்கு இந்த நூலை வெளியிடுவதற்கு அனுசரணை கிடைத்தது. இம்முறை எனக்கு அனுசரணை கிடைக்கவில்லை. எனது சொந்த செலவிலே எனது மகளுடைய பிறந்த நாளுடைய நினைவாகத்தான் இந்த நூலை வெளியிட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது இந்த நூலை முதல் 3 நூல்கள் போல இந்த நூலையும் நீங்கள் கட்டாயமாக வாசித்து பயன்பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், எதிர்பார்ப்பும் ஆகும். இந்த நூல் நான் எழுதுவதற்கு பிரதான காரணமாக சிறு வயதிலிருந்தே நான் பேச்சு மற்றும் எழுத்து போன்றவற்றை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 6ஆம் ஆண்டு தொடக்கம் இதுவரையும் எனக்கு வழிகோடிய ஆசான்கள் அழகால் இந்த முயற்சியை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே எனது ஆசான்கள் அனைவரையும் நான் நினைவு கொள்கின்றேன். மற்றும் யாராவது இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி கூட தவறப்பட்டேன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த தெரிவித்து எனது உரையினை நிறைவு செய்து கொண்டேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய நன்றிகளும் உங்களுடைய ஆசீர்வாதமும் எனது எதிர்கால முயற்சிகளுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று உங்களை நன்றிகளை தெரிவித்து இறைவனை பிரார்த்தித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன்.